ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நாளாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று ராத்திரியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை படைத்த கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்று உங்களுக்கும் கர்த்தர் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று ஒரு கேள்வியை கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க? நீ என்ன விரும்புகிற கேளுமா என்று சொன்னா நீங்க என்ன கேட்பீங்க? சத்தத்தை நிறைய பேர் பணத்தை கேட்பாங்க, சொத்துக்களை கேட்பாங்க, வீடுகளை கேட்பாங்க. நகை ஆசை உள்ளவங்க நகையா கொட்டுங்க ஆண்டவரே, தங்கமா கொட்டுங்க, வெள்ளியா கொட்டுங்க, எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க என்று நாம் கேட்போம். வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் தரிசனமாகிறார். எதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார், ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாகிறார், யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். வேதாகமத்தில் தேவனுடைய பக்தர்களுக்கு ஆண்டவர் தரிசனமானதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமானார். ஆனால் சாலமோன் ஆண்டவரிடத்திலே என்ன கேட்டான்? அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் கர்த்தர் தரிசனமானாலும் சாலமோனிடத்திலே ஒரு விசித்திரமான கேள்வியை கர்த்தர் கேட்கிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். What you exactly want, you just ask me. உனக்கு என்ன வேணும் அதை என்னிடத்தில் நீ என்ன செய், கேளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் சொல்றான், 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனம். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்க யார் என்றார். நியாயம் விசாரிப்பது யார் என்றார். கவனிங்க. சாலமோன் ஆண்டவர் தரிசனமாகி சொல்றார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆனால் சாலமோன் என்ன கேட்கிறான்? சொத்துக்களை கேட்கல, பணத்தை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவன் கேட்கவில்லை. அவனுடைய எதிரிகளின் உயிர்களை, எதிரிகளெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கொல்லணும்னு சொல்லி அவன் கேட்கல. அவன் கேட்டது என்னன்னா, இந்த ராஜ்யத்துல என்னை ராஜாவாக நீங்க வச்சிருக்கிறீங்க, இந்த நாட்டில் நான் நல்ல ஆட்சி புரிவதற்கு வேண்டிய அந்த தெய்வீக ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் ஆண்டவரிடத்திலே கேட்ட அந்த விருப்பம் எப்படி இருந்தது? 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 10வது வசனம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 10வது வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு. நல்லா கவனிங்க. சாலமோன் ஆண்டவரிடத்திலே ஞானத்தையும் அறிவையும் கேட்கிறானே, இந்த ஞானத்தையும் அறிவையும் கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருந்தது? உகந்த விண்ணப்பமாய் இருந்தது.
கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரிடத்திலே ஏறெடுக்கிற விண்ணப்பம், நம் ஆண்டவரிடத்திலே தெரிவிக்கிற நம்முடைய விருப்பம் உகந்ததாய் இருக்க வேண்டும், உகந்ததாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரிடத்தில் எதையும் கேட்கலாம், எப்படியும் கேட்கலாம் என்று யோசித்து இஷ்டம் போல மனம் போல அவர்கள் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, நல்ல எறா மீன், பிராட்ஸ், நல்ல சிக்கன் 65 எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்ட குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணி முடிச்சதும் அந்த அம்மா சொன்னாங்க, எல்லா குறிப்புகளையும் கரெக்டா சொல்லிட்டீங்க, ஒரு குறிப்பை விட்டுட்டீங்களையா. என்ன குறிப்புமா சொல்லுமா, அதுக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணி. நாங்க நடத்துற சினிமா தியேட்டர் நல்லா ஓடணும்னு ஜெபம் பண்ணி. நாங்க நடத்துற எனக்கு தெரியாது அவங்க சினிமா தியேட்டர் நடத்துறாங்க, எனக்கு தெரியாது. சினிமா தியேட்டர் நடத்துறாங்க. அந்த சினிமா தியேட்டர் நல்லா ஓடணும், நிறைய அவங்களுக்கு காசு வரணும். அந்த சினிமாவில் உள்ள அசுத்தமான காட்சிகள்ல நிறைய பேர் என்ன செய்யணும், கண்ணை திறந்து பார்க்கணும், கெட்டு குட்டி சொல்லணும். அதுக்காக என்ன செய்யுங்க. இந்த உலகத்திலே மனிதனுடைய விருப்பம், மனிதனுடைய எண்ணங்கள் தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால சங்கீதக்காரர் தாவீது ஜெபிக்கிறார். சங்கீதம் 40 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 40 8வது வசனம். என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். என் ஆண்டவரே, உமக்கு எது பிரியமோ, உமக்கு எது விருப்பமோ, உமக்கு எது சித்தமோ அதை மாத்திரம் நான் செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை என்று சொன்னார், ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷி என்று சொன்னார், உனக்குள்ளே வருகிற விருப்பங்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்த விருப்பங்களாய் மாற வேண்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பு பட்டணத்து சபை மக்களுக்கு எழுதும் பொழுது அங்கே என்ன எழுதுகிறார் வாசிக்கலாம். தேவனே, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிலே என்ன செய்கிறார், உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. சாலமோன் ஆண்டவரிடத்திலே பணத்தை கேட்கல, சொத்துக்களை கேட்கல, வேறு எதையும் கேட்காம ஞானத்தையும் அறிவையும் மாத்திரம் அவன் ஏன் கேட்டான் என்று சொன்னால், அவனுக்குள்ளே அந்த விருப்பத்தை, அந்த செய்கையை சர்வவல்ல தேவன் உண்டாக்கி இருந்தார். ஹல்லேலூயா. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விருப்பங்களை, செய்கைகளை அவர் உண்டாக்குகிறவராய், உருவாக்குகிறவராய். உங்க விருப்பம் அல்ல, என் ஆண்டவருடைய விருப்பமே உங்களுக்குள்ளே வேரூன்றி நிலைத்து நிற்கும்படி செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கமான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோனுக்கு மாத்திரம் அன்று ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள்வி கேட்கிறாரே, ஏன் உங்களுக்கு எனக்கு கேட்க மாட்டாரா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு கர்த்தர் தரிசனத்துல நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள்வி கேட்டான்னு சொல்லுவாங்க. கையை வைத்து ஒரு வேலையில சொல்லணும். சத்தம் வரமாட்டேங்குது. என்னைக்காவது இயேசுனார் உங்களுக்கு முன்னாடி தோன்றி, நீ விரும்புறதை என்கிட்ட கேளுமா, நீ விரும்புறதை என்கிட்ட கேளியான்னு யார்ட்டையாவது கேட்டுக்கிறாரா? சாலமோன் மட்டும் ஏன் கேட்டாரு? வேதாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது, நான் விரும்புகிறதை, நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார், அதைத்தான் ஒரு 3 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா, அதே 2 நாளாகமும்
1ஆவது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 6வது வசனத்தை வாசிப்போம். சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். எனக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பலியை கர்த்தர் பார்த்து தான் சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 6வது வசனம். 6வது வசனத்துல பலியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தை வாசிங்க. எப்ப பலியிட்டானோ அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி என்ன செய்கிறார்? தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். நல்லா கவனிங்க. எப்பொழுது சாலமோன் கர்த்தருக்கு 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினானோ அன்று ராத்திரியிலே, என்று ராத்திரியிலே, என்று ராத்திரியிலே, என்றைக்கு ராத்திரி? தகன பலிகளை செலுத்தின அன்று ராத்திரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்களோ அன்று இரவு உங்களுக்கு தரிசனத்தில் வருவாரா? வந்து என்ன கேள்வி கேட்பார்? நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். என்று ராத்திரியிலே பலி செலுத்துகிற அன்று ராத்திரியிலே ரகமான தேவனுடைய பிள்ளைகளே, 1000 சர்வாங்க தகன பலிகளை சாலமோன் செலுத்தினான்னா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் பலிகளிலே பலிகளை விரும்புகிறவராய் இருந்தார். இப்பொழுதும் ஆண்டவர் பலிகளை விரும்புகிறவராய் இருக்கிறார். கையில தட்டி கர்த்தர் நல்ல கொடுத்த பணக்காரங்களா இளம் காளைகளை கொண்டு வந்து பலி செலுத்துங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா ஒரு ஆட்டுக்கடாவை வந்து பலி செலுத்துங்க. ரொம்ப ஏழைங்க என்று சொன்னா ஒரு பறவையை கொண்டு வந்து பலி செலுத்துங்க. சாலமோன் வந்து பெரிய ராஜா. அவன் கட்டாயம் 1000 சர்வாங்க தகன பலிகள்னா 1000 காளை மாடுகளை கொண்டு வந்து தேவனுடைய பலிபீடத்திலே பலி செலுத்தி இருப்பான். இது பழைய பாட்டு காலம். இப்பொழுது நம்ம வாழுகிற காலத்துல நீங்க பலி செலுத்த சொல்லிட்டீங்களே, இந்த ஆராதனை முடியுமே, நேரம் சந்தைக்கு போறேன், எங்கேயாவது ஆடு மாடு கிடைக்குதான்னு பாக்குறேன், பார்த்து நானும் பிடிச்சிட்டு வந்து இன்னைக்கே நான் பலி செலுத்தி இன்னைக்கு ராத்திரி எனக்கு தரிசனமானோம். அப்படியா? ஏற்பாட்டு காலத்துல அந்த 1000 மிருகங்களை பலி செலுத்துகிற அந்த கட்டளை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற பலி பல பலிகள் இருந்தாலும் முக்கியமான 2 பலி, என்னுடைய ஆவியை, என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக அல்லேலூயா. பவுல் சொல்றார், இனி நான் அல்ல, நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான்கிறதே கிடையாது, நான்கிறதே கிடையாது. கிறிஸ்து இயேசுவே எனக்குள், எனக்குள், எனக்குள் யார் படைத்திருக்கிறது? யார் படைத்திருக்கிறது? நான் எங்க போச்சு? பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அப்ப நான் எங்க போயிடுச்சு? சிலுவைக்குள்ள போயிடுச்சு. அப்ப ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுப்பது என்று சொன்னார். இந்த சுயம், இந்த சுயத்திலிருந்து வெளிப்படுகிற எல்லா விதமான கெட்ட குணங்கள், கெட்ட சிந்தைகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட செய்கைகள், அசுத்த வழிகள் எல்லாம் ஒளிந்து, எல்லாம் ஒளிந்து இனி கிறிஸ்து இயேசுவே எனக்குள் என்ன செய்கிறார்? கைகளை தட்டி கத்திரமா. நேற்று நான் கோயம்பேடு பாஸ்டிங் முறையில் நான் சொன்னேன், இந்த ஜனவரி மாதம் பொங்கல் விடுமுறை நாட்களிலே நான் பொள்ளாச்சிக்கு போயிருந்தேன். பொள்ளாச்சியிலே அக்கினி அபிஷேக பெருவிழாவிலே செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட சகோதரனை எழுப்பி அவன் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க. அப்படி அந்த சகோதரனை எழுப்பினேன். யாருன்னு எனக்கு தெரியாது. ஆவியானவர் சொன்னாங்க, ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அதில் இந்த குறிப்பிட்ட சகோதரனை எழுப்பி அவன் லைஃபை பற்றி போராட்டம் சொல்லு. எழுப்பின உடனே
கடகடகடகடன்னு அவர் லைஃபை பத்தி கத்த சொல்ற. ஆண்டவர் சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீ முரட்டாட்டம் பிடிச்ச மனுஷன், முரட்டாட்டம் பிடிச்ச மனுஷன். ரெண்டாவது சொன்னாரு, எடுத்ததுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகிற மனுஷன், கோபக்கார மனுஷன், இருமாப்புள்ள மனுஷன், இருமாப்பு பெருமை நிறைஞ்ச மனுஷன். இப்பொழுது கர்த்தருடைய அக்கினி உன் மேல இறங்குகிறது என்று கர்த்தர் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் அந்த சீட்ல இருந்து ஒரு 20 சீட்டு தள்ளி போய் பின்னாடி போய் விழுந்தான். அந்த கூட்டம் முடிந்து நான் வந்து விட்டேன். இப்போ ஒரு நேற்றைக்கு முந்தைய நாள் அங்கே பேர் பெறுவிழாவிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன். அங்க நான் செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் சாட்சி சொல்ல போறாரு. அவர் சாட்சி கொடுத்தார். யாருன்னா, நான் அன்றைக்கு வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்தாரே அந்த மனுஷன் சாட்சி. அந்த மனுஷன் சொல்ற சாட்சி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இந்து மார்க்கம், மூர்க்க வெறி உள்ளவன், கோப வெறி உள்ளவன், எனக்கு கராத்தையிலே சிறந்து விளங்குறவன், சிலம்பாட்டத்திலே தேர்ச்சி பெற்றவன், நான் ஒரு சிங்கம், நான் ஒரு சிங்கம். என்னை யாருமே அடக்க முடியாது, என்னை யாருமே அடக்க முடியாது. எங்க வீட்டுல யாருமே என்ன அடக்க முடியாது. எல்லாரையும் நான் அடிச்சிருக்கிறேன். எங்க பாட்டியை அடிச்சிருக்கிறேன், எங்க தாத்தாவை அடிச்சிருக்கிறேன், எங்க அப்பாவை அடிச்சிருக்கிறேன், எங்க அம்மாவை அடிச்சிருக்கிறேன், என் கூட பிறந்தவங்க எல்லாரையும் அடிச்சிருக்கிறேன், என் மனைவி பிள்ளை எல்லாரையும் அடிச்சிருக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சிருக்கிறேன், எதிர் வீட்டுக்காரன் அடிச்சிருக்கிறேன். யாரை பார்த்தாலும் அடி, யாரை பார்த்தாலும் அடி. எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. அன்னைக்கு ஐயா சொன்னாரு, இன்னைக்கு எழுப்பு, நான் இந்து மனுஷன், முதல் முறையா அந்த அக்கினி கூட்டத்துக்கு நான் வந்திருக்கேன். வரும்போதே ஓய்வு சேலஞ்ச் பண்ணி சொன்னேன், இயேசுநாதர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சார் வெளிய இந்த இயேசுநாதர் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன அற்புதம் செஞ்சாருன்னா, என் லைஃபை பத்தி சொல்லிட்டார், என் வாழ்க்கை பத்தி என்ன செஞ்சிட்டார் சொல்லிட்டார். அன்றைக்கு என் கிரியைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டது. என் லைஃப இயேசுநாதருக்கு நான் ஒப்படைச்சிட்டேன். இந்த ஜனவரி பொங்கல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 600 புதிய ஏற்பாடுகளை, நியூ டெஸ்டமெண்டை புதிய புதிய ஆத்மாக்களுக்கு கொண்டு போய் நான் கொடுத்திருக்கிறேன். என் லைஃப் மாறி போச்சு. கைகளை தட்டி கத்துங்க. உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு, அதுதான் ஜீவபலி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், இன்னும் எனக்கு பழைய கோபம் இருக்கு, பழைய மூர்க்கம் இருக்கு, இன்னும் முறுமுறுப்பு இருக்கு, இன்னும் சண்டை இருக்கு. யாட்டடா வம்புக்கு சண்டை எழுப்புறது அப்படி சில கேட்டுக்காங்க. சர்ச்சைக்கு வருவாங்க, ஆனா சண்டையை வம்புக்கு இழுப்பான். எப்ப புருஷன் வருவாரு 2 கேள்வி கேட்டு அவர்கிட்ட சண்டை போடணும்னு சொல்ற சகோதரிகள் இருக்கிறாங்க, சர்ச்சைக்கு வருவாங்க. நீங்க எல்லாம் அப்படி இல்லை, நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவ பலி. அந்த ஜீவ பலியா யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு இன்று இரவு கர்த்தர் தரிசனமாவா. தரிசனமானது மட்டும் இல்லை, ஸ்ட்ரைட்டாவே கேட்பார், நீ விரும்புகிறதை என்னிடத்திலே எவர கேட்க மாட்டார். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கடந்த எப்பொழுதுமே திருவிருந்தில் நம்ம பாருங்க, பலிபீடத்தில் என்னை பாருங்க, கைகளை தட்டி உற்சாகமாய் பாருங்க. பலிபீடத்தில் என்னை பரணே படுத்தீரேனே இந்த வேலை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பின்
இரண்டாவது, என்னிடத்தில் விரும்புவதை நீ கேள் என்று சாலமோனுக்கு தரிசனமாகி கேட்டது போல இன்னைக்கு நம்மிடத்திலே நீ விரும்புகிறதை நான் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் கேட்க வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவது, நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? மத்தேயு சுவிசேஷத்திலே 15வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு கானானிய ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், தேவனை எதிர்க்கிற ஒரு ஜாதிதான் கானானிய மக்கள். அந்த கானானிய மக்கள் தேவனை எதிர்க்கிற அந்த ஜாதி மக்களிடமிருந்து ஒரு ஸ்திரீ வருகிறாள். அவள் கானானிய ஸ்திரீ. ஆண்டவர் அந்த கானானிய ஸ்திரீயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருதுன்னா, நீங்கள் விரும்புகிறபடியே உங்களுக்கு. என்ன அர்த்தம்? நீங்க என்னெல்லாம் விரும்புறீங்களோ விரும்புறதெல்லாம் உங்களுக்கு. விசுவாசிக்கிறவங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிக்க சொல்லுங்க, நீங்க விரும்புறதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஆமென். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க விரும்புகிறதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? எல்லாம் கையை பிடிக்க சொல்லியாச்சு, ரொம்ப சந்தோஷம் தான். அந்த கானானிய ஸ்திரீக்கு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள்னு ஏன் சொன்னாரு? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க பார்ப்போம். இயேசு அந்த கானானிய ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள்னு இயேசுனார். ஏன் சொன்னார்னா, அவளுடைய விசுவாசம் பெரிது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மீது அபாரமான விசுவாசத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்வாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு. 1 யோவான் 5வது அதிகாரம் 4, 5 ஆகிய 2 வசனங்களை கூட வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4, 5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் மாத்திரமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம். 5வது வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த வசனத்துல நீங்க தெளிவா பாருங்க. இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உலகத்தை நிச்சயமார்கள் ஜெயிப்பார்கள். Those who have put their complete faith and trust on Jesus will be successful, will be victorious. It is because of their faith, strong faith on God. விசுவாசத்தில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் கொலோசிய பட்டணத்து சபைக்கு எழுதும் பொழுது கொலோசியர் புத்தகத்திலே 3வது அதிகாரம் நினைக்கிறேன் 5, 7 வாசிக்கலாம். 3வது அதிகாரமா 4வது அதிகாரம்? கொலோசியர் நிருபத்திலே சாரி 2வது அதிகாரம் 5, 7 ஆகிய 2 வசனங்கள். சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களிடரே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
எத்தனை பேர் உறுதியாய் இருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது விசுவாசத்திலே உறுதி, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உறுதி, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்திலே உறுதி. 7வது வசனத்தை கூட வாசிக்க. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. அங்கே திரும்ப சொல்லுகிறார், விசுவாசத்திலே உறுதிப்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் தோன்றி உன் விருப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்று சொல்லணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், அவர் மீது நான் வைத்திருக்கிற விசுவாசத்திலே ஆழமான உறுதி, ஆழமான உறுதி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசத்திலே ஒரு ஆழமான உறுதி இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமா உங்களுக்கு ஜெயம்தான், உங்களுக்கு தோல்வி. விசுவாசத்தில் உறுதி இல்லாவிட்டால் ஜெயத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது, வெற்றியை நாம் சுதந்திரிக்க முடியாது. 2003 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்தை நாம் ஆலயத்துக்கு கண்டு பார்த்தோம். 2003 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் சகதி தான், சேரு தான், எல்லாம் தண்ணி தான் நினைச்சு, சேரும் சகதி. அப்பொழுது இந்த இடத்தை வந்து பார்த்து இந்த இடத்துக்கு விலகாப்போம் சொல்லி இந்த இடத்தினுடைய சொந்தக்காரர் போய் பார்த்தோம். அவர் நம்மளை பார்த்த உடனே சொல்லிட்டாரு, நீங்க எங்க இடத்தை செய்ய மாட்டீங்க, வாங்க மாட்டீங்க, இடத்தை செய்ய மாட்டீங்க, வாங்க மாட்டீங்க. வெளிநாட்டில் வேலை செய்த ஒருத்தர் இந்த இடத்த ரொம்ப விலைக்கு கேட்டிருக்கிறார், அவருக்கு தான் இதை கொடுக்க போறேன், உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். கேட்ட என்னையா அப்படி சொல்றீங்க, இந்த இடம் ஆலயத்துக்குன்னு வாங்க போறோம். அவர் கேட்டார், என்கிட்ட எத்தனை லட்சம் நீங்க கையில பணம் வச்சிருக்கீங்க? ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கோம். 10,000 rupees. மொத்தமா எவ்வளவு இருக்கு? மொத்தமா அவ்வளவுதான், 10,000 ரூபாய் இருக்கு. உடனே அவர் சொன்னார், இடத்தை காலி பண்ணுங்க, என் டயத்தை வேஸ்ட் பண்ணாரு, இடத்தை காலி பண்ணுங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு ஆண்டவர் முழங்கால கொடுத்துருக்கிறார், முட்டி போட்டு ஜோம் பண்ணி எப்படியாவது பணத்தை புரட்டு, முட்டி போட்டு ஜோம் பண்ணி பணத்தை புரட்டி. அவர் சொன்னார், இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, வெளியே போங்க, எனக்கு வேலை நிறையா இருக்கு என்றார். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம கூட வந்த ஆட்கள்லாம் எல்லாம் ரொம்ப டல்லாயிட்டாங்க, ரொம்ப சூழ்ந்து போயிட்டாங்க. சரி வெளியே போன்னு நாய் விரட்டுற மாதிரி விரட்டுறாரு, என்ன செய்யறது என்று எழுப்பியாச்சு, எல்லாரும் எழுப்பியாச்சு. என் மனசுல ஒரு எண்ணம், இந்த முதலாளிக்கு ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு போறோம், ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். போட்டு சொன்னேன், ஐயா நாங்க போறோம், ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறோம். சரி பண்ணுங்க. அவருக்காக, அவர் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய தொழில் வந்து கியூப்ளக்ஸ் கேபிள்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறார். அண்டலூரை தாண்டி அந்த கம்பெனியில 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. பெரிய ஒரு கோடீஸ்வர மனுஷன். அவருக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நாங்க வந்தோம். அவர் சொல்றாரு, வெளியே போங்க, எனக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லை, என் டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இவ்வளவு சொன்ன பிறகு திரும்ப அவர்கிட்ட எப்படி முகத்தை கொடுக்க முடியும்? நான் ஒரு சின்ன ஜெபத்தை போட்டு எல்லாம் வந்தாச்சு. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் என் மனசுக்குள்ள உறுத்துது, இல்லப்பா இந்த இடம் மகிமை நம்பிக்கை சபைதான், இந்த இடம் மகிமை நம்பிக்கை ஆலயத்துக்கு. என் மனசுக்குள்ள ஒரு ஆழமான உறுதி, ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலும் தயவினாலும் விசுவாசத்தில் ஒரு உறுதி. இரவெல்லாம் நான் தூங்கல, அந்த விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு நான் சொல்லு, இந்த இடம் மகிமை நம்பிக்கை ஆலயத்துக்கு தான். ஹல்லேலூயா. எவ்வளவு சௌரியமா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் ஆராதிக்க கைகளை தட்டி கத்துறோம். காலையில அவர்கிட்ட போன் வருது, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், சின்ன ஜெபம்,
காலையில அவருக்கு போன் வருது. என் போன் நம்பரை எங்கேயோ பிடிச்சு தேடி அவர் போன் பண்றாரு. போன் பண்ணி அவர் சொன்ன முத வார்த்தை, இந்த இடம் உங்க மகிமை நம்பிக்கை ஆலயத்துக்கு தான். முதல்ல நாய் வரட்டுற மாதிரி வெளியே போதும். ராத்திரி அப்படி, காலையில உங்களுக்கு தான் அந்த இடம், ஆலயத்துக்கு தான் அந்த இடம். நான் கேட்டேன், நேத்து நாய் விரட்டு மாதிரி விரட்டீங்களையா, இப்ப இப்படி சொல்றீங்களையா? இப்படியே கேட்டேன் நான். அவர் சொன்னாரு, நீங்க போயிட்டீங்க, ராத்திரி நாங்க எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். என் மனைவியினுடைய கனவுல இயேசுநாதர் வந்திருக்கிறார். வந்து இந்த பாரு, நேற்று என் ஊழியக்காரங்க கலைமணி அவர்களை அனுப்பினேன். உன் புருஷன் அலட்சியமா நினைச்சு அவரை துரத்தி விட்டுருக்கிறான். இந்த இடத்தை மட்டும் அவர் ஆலயம் கட்டுறதுக்கு கொடுக்கல, உன் குடும்பத்துக்கு நடக்கிறது. யார் சொன்னது? யார் சொன்னது? ஏசப்பா கனவு. அந்த கனவுடைய எழுப்பி ராத்திரி எல்லாம் இவரையும் தூங்காம தானும் தூங்காம ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி, அவர் யாரு, அவர் யாரு, அவருக்கு போன் பண்ணுங்க, போன் பண்ணுங்க. நம்ம போன் நம்பர் அவர்கிட்ட கிடையாது, எங்கேயோ விசாரிச்சிருக்கிறாரு. யாரு அந்த பாஸ்டர் கலைமணி, கருப்பா இருப்பாரு, நேற்று வந்தாரு எங்க வீட்டுக்கு, அவர்கிட்ட பேசி ஆகணும். உங்க உள்ளத்துல விசுவாசத்துல உறுதி இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்காக எதையும் இயேசு செய்தே தீர்வார். எத்தனை நம்புறீங்க? கைகளை தட்டில கர்த்தர் ஆக்குறீங்க. மனுஷன் மேல விசுவாசம் அல்ல, நாசிலே சுவாசம் உள்ள எந்த மனிதன் மீது நம்பிக்கை அல்ல, என் ஆண்டவராகிய இயேசுவின் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலே உறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தும் பொழுது, இரண்டாவது விசுவாசத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாக இருக்கும் போது, மூன்றாவது சங்கீதம் 145 19வது வசனத்தை வாசிக்க. சங்கீதம் 145 19வது வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க விருப்பத்தின்படி கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்க விருப்பப்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொன்னால், நீ என்னிடத்தில் விரும்புகிறதை கேள், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னால், மூன்றாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உண்மையாய் வாழுகிறவர்கள், பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், கரைதிரை இல்லாதபடி தங்கள் இருதயத்தை, தங்கள் வாழ்க்கையை காத்துக் கொள்கிறவர்கள், கண்களின் இச்சைக்கோ இருதயத்திலே வருகிற மேக்கிமையான எண்ணங்களுக்கோ அசுத்த சிந்தனைகளுக்கோ அசுத்த எண்ணங்களுக்கோ இடமிடாதபடி நான் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன், நான் பாவத்தை கண்டு விலகி ஓடுகிறவன் என்கிற ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை யாரெல்லாம் செய்கிறோம் அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறார்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து, ஆண்டவரை நேசித்து, ஆண்டவருக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிறவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஆராதனைகளிலே தாகத்தோடு ஏக்கத்தோடு வந்து பங்கு பெற்று ஆலயத்திலே தேவனை தரிசிக்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சியுள்ளவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள். ஏனோ தானவென்று பேருக்கு ஆலயத்துக்கு வருவதல்ல, தாகத்தோடு ஏக்கத்தோடு தேவனுடைய பிரசன்னத்தை நான் பார்க்க போறேன், ராஜாதி ராஜாவை நான் தரிசிக்க போகிறேன், அவரை துதிக்க போகிறேன், அவரை ஆராதனை செய்ய போகிறேன் என்கிற ஒரு முழு வாட்சியோடு வருவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறார். இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயந்து நடக்கிற இந்த பிள்ளைகளுடைய விருப்பங்களின்படி கர்த்தர் செய்கிறார், அருள் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய மனிதனாக தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று நான்
சொல்கிறேன், நீங்கள் விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சாலமோனுக்கு சொன்னது போல இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக, எனக்கு முன்பாக நின்று, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். நீ விரும்புகிறபடி உனக்கு காரியங்கள் ஆகப் போகிறது. நீ விரும்புகிறபடி உனக்கு அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நிகழப் போகிறது. நீ விரும்புகிறபடி உன் தொழில் வளரப் போகிறது. நீ விரும்புகிறபடி உன் வேலையில நீ உயரப் போகிறாய். நீ விரும்புகிறபடி நீ பெற்றெடுத்த உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகிறது. நீ விரும்புகிறபடி உன் குடும்பத்தில் இருக்கிற தடைகள், சாபங்கள் உடைய போகிறது. நீ விரும்புகிறபடி உன் சரீரத்திலே, உன் குடும்பத்தினுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா உபாதைகளும், எல்லா பலகீனத்தின் கட்டுகளும், எல்லா சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களும் நிர்மூலமாக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விரும்புகிறபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. நாம் எல்லாரும் விரும்பி நிற்போம்.